ஒரு வயசு குழந்தைய யாரோ ஹாஸ்பிட்டல்ல அனாதைய விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு நர்ஸ் தான் எடுத்து வளர்த்துறாங்க. கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு அவங்களுக்கு பெண் குழந்தையுமே பிறக்குது. தங்கச்சிய நல்லபடியா பாத்துக்க சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வேற ஒரு லேடிய கல்யாணம் பண்ணிடுறாரு. ஆனா அந்த லேடி புருஷங்கார இல்லாத நேரமா பார்த்து தினம் தினம் ஒரு ஆளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தப்பான வேலை பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் பிடிக்காத ஹீரோ சித்தின்னு கூட பார்க்காம கடப்பாரை வச்சு குத்தியே கொண்டுறான். அதுக்கப்புறமா சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போயிருப்பான். அங்கிருந்து ரிலீஸ் ஆன உடனே 42 பேத்த கருணை இல்லாம கடப்பாரை வச்சு குத்திய 42 பேத்த நான் தான் கொன்னு சரணரும் ஆகிடுறான். கோர்ட்ல அவனுக்கு தூக்கு தண்டனையும் கொடுத்துறாங்க. ஆனா விசாரணையில முகுந்தனாங்கிற லேடி கிட்ட மட்டும் தான் ஏன் பண்ணுன எதுக்கு பண்ணுங்கிற விவரத்தை சொல்லுவேன்னு சொல்றான். போலீஸும் அவங்கள கூட்டிட்டு வந்த அப்புறம் தான் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன நடந்திருக்கும்னா, ஒரு லாயர் இந்த காலேஜ் பொண்ணு தான் என் கட்சிக்காரனை ஏமாத்தி தப்பா நடந்திருக்கான்னு பணத்துக்காக போய் சொல்லி வாதாடி குற்றவாளியை காப்பாத்திடுவா. தப்பே பண்ணாத பொண்ணு கோவத்துல ஷூட் பண்ண பாப்பா. உடனே அவ தன்னைத்தானே ஷூட் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிறா. தப்பு பண்ண லாயரை கொலை பண்ண போகும்போது டக்குன்னு அவன் பையன் பார்த்துட குழந்தை பையன் முன்னாடி அவன் அம்மாவை ஷூட் பண்ணிடுறான். அந்த குட்டி பையன் கிட்ட போயிட்டு உங்க அம்மா நிறைய பாவம் பண்ணிட்டா, அதான் கடவுள்கிட்ட அனுப்பிச்சு வச்சுட்டேன்னு நக்கலா சொல்றான். இப்படி நான் கொலை பண்ண எல்லாரும் தப்பு பண்ணவங்க தான் சொல்லி முடிக்கிறான்.